ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும், எப்படிப்பட்ட பலன், அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன், கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும், குரு பகவானும், செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டில தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி, சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பயிற்சி சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் கொடுக்க போதே சொல்லாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் உங்களோட கர்மஸ்தானத்தில் மீன ராசியில் கர்ம சனியாக சனீஸ்வரன் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் உங்களுக்கு சில யோக வாய்ப்புகளையும் சில ராஜ வாழ்க்கை, அதாவது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசிபடி பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப, அதாவது புதனுக்கு உங்க அணி, உங்க லக்னம், அதாவது உங்க ராசி அணிக்கு ரொம்பவும் யோகமா இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன். அவர் 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, அதாவது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன் உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா. உங்க ராசியில 10ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் அடையும் போது உங்களுக்கு சில யோக பலன்களை கொடுக்க போறாருங்க. அது ஒன்னா பார்க்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற வயசுல இருக்கீங்க, மாணவர்களா இருக்கீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கான அமைப்புகள், கல்லூரியில சேர்றதுக்கான அமைப்புகள், நீங்க படிக்கக்கூடிய, அதாவது நீங்க படிக்க ஆசைப்படக்கூடிய படிப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான, கல்லூரிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. முக்கியமா தொழில் கல்வி, இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஆயில் சம்பந்தமா, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா, அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் அங்க பாக்குறதுனால ஐடி ரிலேட்டடா சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேர் இப்போ தொழில் பண்றீங்க, இப்போ வியாபாரத்துல இருக்கீங்க, வியாபாரம் பெருசா ஒன்றும் லாபமே அடையலைங்க, ஒரு மாற்றம் அடையணும்னா இப்பொழுது நீங்க புதிய தொழில் அமைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கு. ஏன் நான் இப்போ சொல்றேன்னா, இந்த 138 நாள்ல உங்களுக்கு பெரிய யோகம், ராஜயோகம், பெரிய வளர்ச்சி கொடுத்துருமான்னு சொன்னா அப்படி கிடையாதுங்க. அவர் 2.5 வருஷம் ஒரு 10ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. இந்த வக்ரம் அடையும் போது உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமா ஆயிருக்கும்.
நார்மலா வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட உங்களோட ஐடியாவ, உங்களோட மூலதனமா உங்களுக்கு காசே இல்லன்னா கூட, உங்களோட ஐடியாவெல்லாம் நீங்க போய் சொல்லியிருப்பீங்க. சார் இது என்னோட பிளானு, இதோட என்னோட ப்ராஜெக்ட். மத்த விஷயத்துக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி இத ஆரம்பிக்கலாம் சார். அந்த மாரி ஒரு நீங்க நெறைய முயற்சிலாம் பண்ணதெல்லாம் வந்து, அவங்க நோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அது தடைகளாவும், தாமதமாவும் ஒரு 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 தள்ளி போய்க்கொண்டே இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ முக்கியமா வேலை நிமித்தமும், தொழில் நிமித்தமும் இருந்த தடைகள் நீங்க போது. இதன் மூலியமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போது. சனி பகவான் வந்து குருவின் பார்வையில இருக்கிறாரு. அதுவும் இல்லாம குருவோட வீட்ல தான் இருக்கும்போது, அவர் பண்ணக்கூடிய பாவத்தன்மை கடுமையான அவரோட பார்க்கிற பார்வையும் கடுமையாக இருக்கும் இடமெல்லாம் இப்போது வந்து அத பலன் வந்து கம்மியாகும். அதாவது கடுமையான பாவம்லாம் கம்மியாயிட்டு, உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரொம்ப கடுமையான பலன்லாம் குடுக்காம, உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான அமைப்பாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்க போது. ஏன்னா 12ஆம் இடத்த அவர் பார்க்கிறாரு. செவ்வாயும் அங்க இருக்கிறாரு. ஸோ வெளிநாடு போறது, டாக்டர் படிக்கிற அமைப்பெல்லாம் வெளிநாட்டுல போய் டாக்டர் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு 7ஆம் பார்வையா. ஸோ தாயாரின் தேக ஆரோக்கியத்தின் நல்ல நிலைமை வரும். சில பேர்ல வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து தாயாரின் மருத்துவ செலவு, இந்த மாரி உடல் நலத்தில் சில பிரச்சனைகள்லாம், சங்கடங்கள்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு மாற்றம் ஏற்பட்டு, ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படும். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் 10ஆம் பார்வையா. ஸோ கூட்டாளிகள் மூலியமா பிரச்சனை, மனைவியுடைய பிரச்சனை, உங்க சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லாம ஒரு சச்சரவு, சட்டச்சிக்கல்லாம் மாட்டிக்கொண்டு இருந்தவர்களுக்கு வந்து இப்போது சாதகமாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது நல்ல யோக காலமே, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது, திருமண பாக்கியம் கிடைக்க போகுது, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாக போகுது, கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை தீரப்போகுது. முக்கியமா பார்ட்னர்ஸ் மூலியமா அதாவது நண்பர்கள் மூலியமா வந்து கூட்டு பிசினஸ் பண்ணவங்களுக்குலாம் ஒரு தொய்வு நிலையில இருந்தது பார்த்தீங்களா, ஒரு மந்தமான சூழ்நிலை, லாபம் இல்லாம இருந்ததெல்லாம் வெற்றிகரமாக அது வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலைமையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த 138 நாட்கள் இருக்க போகுது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரன் உங்களுக்கு இந்த வக்ர பலன் நிறைய ஒரு யோகத்தையும் ராஜ வாழ்க்கையும் கொடுக்க போறாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.